இன்னைக்கு நான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக மாற போகிறேன். பெரிய பெரிய பிராண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் பாக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் செட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி 2 minutesல இந்த மேகி ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வணக்கம் மக்களே, இன்னைக்கு நான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸராக மாற போகிறேன். எடிட்டிங்கில் நான் மாற்றிக்கிட்டேன் அது மாதிரி. ஸோ இன்னைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, பெரிய பெரிய பிராண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபுட் ஐட்டம்ஸ் பாக்கெட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைமிங் செட் பண்ணுவாங்க. 5 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், 2 நிமிஷத்தில் நீங்கள் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் மேகி பார்த்தீங்கன்னா 2 minutes மேகி தான் இங்கே போட்டுருது. ஸோ 2 minutesல மேகி பண்ணலான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பாப்கார்ன் வந்து பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்தில் பாப்கார்ன் ரெடி ஆகுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி அவங்கவுங்க பேக்கில் அவங்கவுங்க டைமிங் சொல்கிறத கரெக்டாக அவங்க சொல்கிற டைமுக்கு அச்சீவ் பண்ண முடியுமா தான் பார்க்க போகிறேன் இந்த வீடியோவில். ஃபர்ஸ்ட்டு வந்து எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் தான் எனக்கு தெரில. ஆக்சுவலாக மேகிக்கு வந்து அனிருத் வந்து அப்பயே ஒரு பாட்டு எழுதியிருக்காரு. ஓ அழுப்பை பார்த்தவன், கொப்ப விசில கேட்டவன், ஓ மவனும் பேரனும் ஆட்டம் போட வச்சவன், அந்த மாதிரி லைன்லாம் வந்து தலைவருக்கு எதுனாங்க. ஆனால் இவங்களுக்கு தான் செட் ஆகும் இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி காலங்காலமாக இருக்கிற மேகி தான் இது. ஸோ அவங்க சொன்ன மாதிரி 2 minutesல இந்த மேகி ரெடி பண்ண முடியுமா அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் ஓட கட்டிக்கலாம். ஸோ இந்த மேகி வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பாக்கெட் தான் வந்திருக்கேன். இது ப்ரைஸ் வந்து 15 ரூபா. எவ்வளோ கிராம்னா 75 கிராம். இது நம்ம இப்போ குக் பண்ணி பார்த்துலாம். கிச்சனுக்குலாம் போகிற டைம் இல்லை, உட்காந்து செஞ்சு சாப்பிட போகிறேன் இங்கே. ஸோ இந்த போர்ட்டபிள் கேஸை நம்ம வந்து பசங்களோட டீமாக வெளியே போய் சும்மா நாட்டு நடப்பை பேசுவோம். அந்த டைமில் சிக்கன் வறுத்து சாப்பிட்றது அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம மேகியை பிரித்து 4 துண்டாக உடச்சிக்கலாம். அப்பா, நெக்ஸ்ட் இவங்க கொதிக்க வைக்கிறதெல்லாம் பற்றி பேசவே இல்லை. 210 ml வந்து நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சுக்கங்க அப்படின்றாங்க. ஸோ மேகி போட்டுடுறேன். அதே மாதிரி டேஸ்ட் மேக்கர் போட சொன்னாங்க. அதுதான் டேஸ்ட் மேக்கரு. இது இப்போ தான் தெரியும் இது பேர் டேஸ்ட் மேக்கர்னு. நான் இது வரைக்கும் இது மசாலான்னு நினச்சிருந்தேன். எல்லாத்தையும் போட்டாச்சு. டைமிங் ஆன் பண்ணியாச்சு. அப்பப்போ கலர்னே இருக்கணும். 2 minutesல ரெடி ஆகுதான்னு பார்த்துடலாம். தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குடா. டைமர் பாருங்கள், 45 seconds ஓடி இருக்கு. ஒன்றும் பார்த்தீங்கன்னா 30 seconds தான் இருக்குது. அவங்க சொல்கிற மாதிரி நான் கிண்டிகிட்டே தான் இருக்கேன். ஆக்சுவலாக தண்ணி கம்மியாக இருக்குங்க. அவங்க சொன்னது பத்தாதுங்க, நான் கொஞ்சம் அதிகமாக ஊற்றுனுங்க. ஐயோ 5 seconds தான் இருக்கு. முடிஞ்சிச்சு. இவங்க சொன்ன மாதிரி 2 நிமிஷம் முடிஞ்சிச்சு. நான் ஆஃப் பண்ணிடுறேன். இதையும் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிட்டு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஹோல்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, அதை அப்படியே 1 minute ஹோல்ட் பண்ணுங்க அப்படின்னு இருக்காங்க. ஸோ 1 நிமிஷம் முடிஞ்சவொடனே மேகி ரெடி ஆகிடுனாங்க. சரி, ஓகே. அவங்க சொன்ன 1 நிமிஷமும் ஆயிடுச்சு. நம்ம எதுவும் பண்ணல, அது அப்படியே ஹோல்ட் ஆயிடுச்சு, ட்ரை ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். ஓகே, அவங்க சொன்ன ப்ரொசீஜர் படி மேகி ரெடி ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு மேகி இன்னும் கரெக்டாக வேகலை. இன்னும் தண்ணி ஃபுல்லாக ஊற்றி கொஞ்சம் நேரம் டைம் அதிகமாக வச்சுருந்தேன்னா மேகி நல்லா வெந்திருக்கும். நான் சாப்பிட்டு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. வேகலை. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க, நான் எப்படி இழுக்கிறேன், அது வந்து ரொம்ப திக்காக தான் இருக்குது. நான் கை வச்சு கூட நசுக்கி காட்டுறேன் பாருங்கள். பாருங்கள், நசுங்கணும், நசுங்க வேலை பாருங்கள் எப்படி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதுதான் மேட்ரு. அவங்க ப்ரொசீஜர் படி நான் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் பாயில் பண்ணதை பற்றி பேசல. நான் ஸ்டவ் ஆன் பண்ணதுலேருந்து கன்சிடர் பண்ணோன்னா 10 நிமிஷம் மேலே வச்சு ஆகும். ஸோ அவங்க சொன்ன டைமிங்க்கு நம்ம அவங்க பின்னாடி போட்டிருக்க ப்ரொசீஜருக்கு ட்ரை பண்ணோம். இது ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ அதுக்கான ரிசல்ட் இது கிடைக்கும். மேகி வந்து ஃபெயிலியர். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தாவத் கப் ரைஸ் தம் பிரியாணி பாருங்கள், ஒரு ஜூஸ் குடிக்கிற டப்பாவில் வந்துருக்குது. ஸோ இது வந்து பெரிய மேட்ரு கிடையாது, குக்கிங் ப்ராசஸ்ஸு. எங்கள் ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஓப்பன் பண்ணி உள்ளே ஒரு கவர் இருக்குமா, அது பிரித்து இதில் கொட்ட சொல்கிறாங்க. ரெண்டாவது வந்து ஒரு 90 டிகிரி கொதிக்கிற தண்ணியை வந்து உள்ளே ஊற்ற சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இதை க்ளோஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அதுதான் இந்த 10 நிமிஷம். ரெடி இன் 10 minutes. இதை முன்னாடியே சொல்லணும், நான் கிளாஸில் சொல்கிறேன். ஸோ அவங்க சொன்ன 10 நிமிஷம் வந்து நம்ம ஓவராலாக எல்லா டைமிங்கும் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அதனால தான் நான் வந்து மேகி ஆகட்டும் எதாகட்டும் அவங்க சொல்கிற டைமிங் தான் நம்ம கன்சிடர் பண்ணோம். நம்ம அடுப்பு பற்ற வைக்கிறது, தண்ணி கொதிக்க வைக்கிறது, அதெல்லாம் நம்ம காட்டணும்னு வச்சுங்க ரொம்ப நேரம் ஆகிடும். இவங்க சொன்னது மட்டும் கரெக்டாக இருக்க தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கி. ஸோ தண்ணி கொதிக்குது, அதுக்கு முன்னாடி இதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ அவங்க சொன்ன அந்த ரைஸ் இதானாடா, அதான். ஸோ கரெக்டாக சொல்கிறாங்க. ஓகே, இது ஒரு 90 டிகிரி எவ்வளோன்னு தெரில, நல்லா தான் கொதிக்குது. ஸோ அவங்க சொன்ன லெவலுக்கு தான் ஃபில் பண்ணோம். ஒரு லைன் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த லைனுக்கு தான் ஃபில் பண்ணுமா. நான் அப்படியே ஊற்றிடுறேன். ஆஹா ஓகே, அந்த லெவல் வந்துச்சு. உள்ளே ஊற்றுனதோ கீழே அதிகமாக ஊற்றிட்டேன். ஸோ அதை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். டைமரையும் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக எல்லாத்தையும் 2 ஒன்றா வச்சாச்சு. டைமர் ஓடுது. 10 நிமிஷம் கழிச்சு வந்து பார்க்கலாம். ஓகே, இன்னும் ஒரு 5 செகண்ட் தான் இருக்குது 10 நிமிஷம் தாவறதுக்கு.
ஸோ நம்ம பிரியாணி இங்கே ரெடியாக தம் போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் அவங்க சொன்னது ஓப்பன் பண்ணி சும்மா கலக்குன்னு இருக்காங்க. கலக்குறதுல நம்ம ஸ்பெஷலிஸ்ட் ஆச்சு. ஐயோம்மா நத்த கலக்குது பாஸ்மதியா சீரியஸம்மான்னு கேட்கலாம். சரி உள்ள சோறு ஒரே ஒரு ரவுண்டு தான் வரும். எடுத்து உள்ளே போட்டோம்னா மாத்திரை மாதிரி போட்டு முழுங்கிட்டு போயினே இருப்பேன். இதோட ப்ரைஸ் நான் கடைசியாக சொல்கிறேன். ஸோ நம்ம தம் பிரியாணி ரெடி ஆயிடுச்சே. ஸ்மெல்லு வந்து மனமாக இருக்குது. மனமாக பிரியாணி புயலுகடா. சொன்ன மாதிரி 10 நிமிஷத்தில் பிரியாணி செம்மையாக ரெடி ஆயிடுச்சு. அங்கே அரிசியோட 87 கிராமா, அரிசி பொங்கி சாதமானதுக்கப்புறம் 230 கிராமா. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 115 ரூபாய். 120 ரூபாய்க்கு பாய் லெக் பீஸை வச்சு அச்சு குத்தாருன்னு வச்சுங்க, அப்படியே அருமையாக சாப்பிட்லாம். 120 ரூபாய் குத்து வாங்கியிருக்கோம். சரி ஓகே, டேஸ்ட்டு பார்த்துடலாம். நல்லா இது அரிசி வேகவே இல்லைடா, இன்னும் கொஞ்சம் வேகணும் இருந்தா பாருங்கள். நசுங்க கூட இல்லை, இன்னும் கொஞ்சம் வேகணும். நான் ஃபுல் பவர் போட்டு நசுக்கிறேன். ஸோ இவரும் 10 மினிட்ஸில் நம்மளுக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் ஃபுட்டை கொடுக்கல. 10 மினிட்ஸில் இவரும் குக் ஆகலை. தாவத் நீங்களும் ஃபெயிலியர் தான். 10 நிமிஷத்தில் குக் ஆகலை. நான் இப்படி அமுத்தி காமிச்சிட்டேன் உங்களுக்கு. ஸோ ரைஸ் வந்து நசுங்கி அப்படியே இருக்கிற இடம் தெரியாமல் போயிடணும். அப்போ தான் வந்து அது வந்து ஒரு வெல் குக் ரைஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ ப்ரொஜெக்ட் ஆகும். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி இருக்கிற யங் ஜென்ரேஷனில் இருக்க ஹஸ்பண்ட்ஸுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டே இதுதான். என்ன தெரியுமா அது? உப்மா. நான் வந்து அதில் வந்து ரொம்ப வந்து தப்பிச்சிட்டேன். என் ஒய்ஃப்லாம் மற்றவங்க ஒய்ஃப் மாதிரிலாம் கிடையாது. என் ஒய்ஃப்க்கு உப்மா கூட செய்ய தெரியாது. அதனால ஐம் சேவ். ஸோ நிறைய பேர் வீட்டில் ஒர்க் பண்ணுற ஒய்ஃப் இருக்காங்க. அவங்களுக்கு நிறைய ப்ரெஷர் இருக்கிறதுனால மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் உப்புமா தான் இருக்கும். ஸோ அந்த உப்புமாவே 3 நிமிஷத்தில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எம்டிஆர் வந்து ரெடி பண்ணி கொடுத்துறாங்க. ஸோ அவங்க வந்து சொல்கிற ப்ரொசீஜர் எப்படின்னா, ஒரு பாக்கெட் எடுத்து பிரித்து ஒரு பவுலில் போட்டுருங்க. அப்புறம் அதில் வந்து 100 ml வாட்டரை வந்து ஊற்றிக்குங்க. கொதிக்கிற வாட்டர் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கவர் பண்ணுறங்க. 3 நிமிஷத்தில் உங்கள் உப்புமா செம்மையாக ரெடி ஆகிடும். இப்போ தண்ணி கொதிக்குது. நான் பவுலு அந்த செட்டப்லாம் எடுத்து வச்சுட்டு ஒரு கொதிக்க தண்ணி ஊற்றிட்டு 3 நிமிஷத்தில் பார்த்துக்கலாம். ஓகே, அவங்க சொன்ன வரையே போயிடலாம். ஓப்பன் பண்ணிவிட்டு 100 ml வாட்டரு நான் ஊற்றிடுறேன். முடியாச்சு, டைம் செட் பண்ணியாச்சு. 3 நிமிஷம் கழிச்சு நம்ம உப்புமா ரெடி. 3 நிமிஷம் வரப்போதே வந்துச்சு. டன். ஓப்பன் பண்ணிடலாம். டடா ஊற்றின மாதிரியே தான் இருக்குது. கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி க்ளோஸ் பண்ணி மூடி தான் வச்சேன். சரி இப்போ நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். ஆக்சுவலாக ரெடி உப்புமா. சரி சாப்பிட்டு பார்ப்போம். உப்புமா சக்கரை எல்லாம் சாப்பிட முடியாது தெரியுமா, ஆனால் சாப்பிட முடியுது. நல்லா இருக்குது, ஓரளவுக்கு நல்லா இருக்கு. ஆனால் ஒரு மாதிரியா டிஃப்ரெண்ட் ஃபீல் வருது. டேஸ்ட்லேயே ஒரு பைட் ஆகும்போது வேறு ஏதோ ஃப்ளேவர் டேஸ்ட் வருது. மேபி இது ரெடி டு குக்குன்றதுனால அந்த மாதிரி வருதான்னு தெரியல. அந்த பருப்புலாம் கடிக்கும் போது ஒரு மாதிரியா சுகமாக இருக்கும் நம்மளுக்கு உப்புமா சாப்பிடும் போது. டேஸ்ட்டோட அவங்க சொன்ன டைமிங்க்கு குக் பண்ண முடியுமா தான் இந்த கண்டென்ட்டு. ஸோ 3 நிமிஷத்தில் பர்ஃபெக்டாக குக் ஆகிருக்கு. வெரி குட், வந்து ஜெயிச்சிட்டான் பாஸ். ஓகேவா, நெக்ஸ்ட் பார்த்துலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் பாப்கார்ன். இது வந்து 3 நிமிஷத்தில் குக் ஆகிடுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரைஸ் வந்து 10 ரூபா, 38 கிராம் வருது. ஸோ இது இவங்க சொல்கிற ப்ரொசீஜர் எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஏதோ பேன்லேயோ இல்லை ப்ரெஷர் குக்கர்லேயோ போட்டு, ரெண்டாவது வந்து கொஞ்சம் ஓப்பனாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கொஞ்சம் நேரத்தில் கொஞ்சம் ஷேக் பண்ணி பண்ணுங்கள் 1 or 2 செகண்ட்ஸில். அப்படியே நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 3 நிமிஷத்தில் உங்கள் பாப்கார்ன் ரெடி ஆகிடும். எப்படின்னு அவங்க போட்டிருக்காங்க. 4 ஸ்டெப்பில் கரெக்டாக போட்டிருக்காங்க. 4வது ஸ்டெப் வரைக்கும் நான் சொல்லியாச்சு உனக்கு. ஸோ இவங்க வந்து எங்கே டைம் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லவே இல்லை. நம்ம இவங்க முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டோம். இது பிரித்து ரெடியாக வச்சுக்கலாம். ஓகே, ரெடியாக வச்சுருக்கேன். குக்கர் சூடானவனே போட்டுடலாம். அப்படி டைம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அம்மா சூடாகிக்கலாம். அவங்க சொன்ன அந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா 3வது பாயிண்டில் மீடியம் ஃப்ளேம் தான் வைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சிடலாம். நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அண்டு உள்ளே போட்டாச்சு. ஸோ இப்படி மூடிட்டு லைட்டாக இப்படி ஓப்பனில் பிடிச்சி வச்சு சொல்கிறாங்க. இப்படி பிடிச்சிக்க சொல்கிறாங்க லைட்டாக. சும்மா உள்ளே தெறிக்க ஆரம்பிச்சிச்சு டமால் டிமின்னு. அவ்வளோதான், 3 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள் மக்களே. 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இவர் ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இவங்களையும் வந்து இப்போ திறந்து பார்த்துடலாம். ரெடி ஓப்பன் பண்ணி எதுக்கு தட்டில் கொட்டினேன்னா எவ்வளோ வேஸ்ட் ஆகிடுச்சுன்னு அப்போ தான் கண்டுபிடிக்க முடியும். பாப்கார்ன் வெந்திருக்கு. வெடிக்காதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க பாருங்கள். இந்த சைடு ஒரு 30 பீஸுக்கு மேலே வெடியாமல் இருக்குது. அதுக்கு முன்னாடி இது கடிச்சு பார்த்தேன். எதுக்கு வந்தனே தெரியாமல் நிஜ சமையல்காரனே ஆகிட்டன்ற மாதிரி டேஸ்ட் வாயில் எடுத்து வச்சோன்னே மைண்டு மாறிடுது. இந்த பாப்கார்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 3 நிமிஷத்தில் அவங்க
பாப்கார்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது சிலது வெடிக்கவே இல்லை. ஸோ 50-50 தான் இவங்க வந்து ஓகேன்ற ஒரு மார்க்கை வாங்கியிருக்காங்க. இப்போ வரைக்கும் வின்னர் யாருன்னா உப்புமா. நெக்ஸ்ட் ஃபைனலாக ஒருத்தன் இருக்கான், அவன் வந்து ஒரு ஜாம்பவானவன், அவன் வந்து பார்த்தலாம். நெக்ஸ்ட் ஈஸ்டர்ன் இடியாப்பம். இந்த இடியாப்பம் வந்து பெரிய பிரச்சனையா இருக்கும். நம்ம இடியாப்பக்காரர் வருவாரு, வந்தாருன்னா அவர் வாய்ஸ் படம் தான் கேட்கும் தவிர அவரை பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவ்வளோ கஷ்டமான விஷயம் அவர் இடியாப்பக்காரரை பிடிக்கிறது. ஸோ அதை இவங்க கண்டுபிடிச்சதுனால இடியாப்பம் வந்து ஈஸியாக மேக் பண்ணுறதுக்கான ஒரு கிட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 88 ரூபாய். 88 ரூபாய்க்கு 10 இடியாப்பம் தரலாம். கொஞ்சம் நல்லா இருந்ததுன்னா, சூப்பராக இருந்ததுன்னா டேஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த 10 இடியாப்பத்துக்கு 2 லிட்டர் தண்ணி ஊற்ற சொல்கிறாங்க. அதான் கொஞ்சம் மனசு கஷ்டமாகுது. 2 லிட்டர் தண்ணி ஊற்றி செய்கிற அளவுக்கு எங்கள் வீட்டில் பாத்திரம் இல்லை. ஸோ எங்களுக்கு இதான் பாத்திரமாக நாங்கள் டிசைட் பண்ணியிருக்கோம். இட்லி கூட நல்லா பண்ணிடலான்னு நம்ம தண்ணி ஊற்றிடலாம். ஸோ ஒரு பாட்டில் 1 லிட்டரு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ அவங்க சொன்ன மாதிரி 2 லிட்டர் ஊற்றியாச்சு. நல்லா கொதிக்கிட்டோம். கொஞ்சம் சால்ட்டு ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. ரெக்வயர்டு சால்ட்டான், என்னத்த ரெக்வயர்டாக தெரில, போட்டு அவங்க பாருங்கள் உஷாராக எந்த வாட்டரில் போடணும் கூட சொல்ல. ரொம்ப கொதிக்கணுமா இல்லை ஆவரேஜாக கொதிக்கணுமா எதுவுமே மென்ஷன் பண்ணல. கரெக்டான டைம் தான். ஸோ 1:08 க்ளோஸ் பண்ணிட்டு டைமர் ஆன் பண்ணியாச்சு. ஸோ 2 நிமிஷம், அவங்க சொன்ன 2 நிமிஷம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒன்றும் 5 செகண்ட் இருக்கு. முடியா போதும் முடிஞ்சிச்சு. 2 நிமிஷம் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ண சொல்லியிருக்காங்களா? ஓகே, ஆஃப் பண்ணிட்டேன். ரெண்டாவது இதை ஓப்பன் பண்ணிடுறேன். இடியாப்பம் எப்படி வந்திருக்கு? அவன் சொன்ன மாதிரி கரண்டியில் எடுக்க சொன்னாங்க. அழகாக அந்த கரண்டியில் எடுத்துட்டேன். ஓகே, 3 இடியாப்பம் போதும். டைட்டில் இருக்கேன். ஆக்சுவலாக சூப்பராக வந்துருக்குது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா கடைசியாக தேங்காய் துருவி போட சொன்னாங்க. அப்படி போட்டால் ஒன்றும் சூப்பராக வந்திருக்கும். எனக்கு அது தேங்காய் துருவதுக்கு தேங்காய் இல்லை. அதனால் சரி, வீட்டில் கீழே காரக்குழம்பு வச்சுருந்தாங்க, அதை எடுத்துன்னு வந்துட்டேன். அதே மாதிரி பால் ஊற்றி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு பிடிக்காது. நம்மளுக்கு இது கொஞ்சம் மைல்டாக இருக்கணும். நம்மளுக்கு காரசாரமாக இருந்தால் தான் பிடிக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்தது பாருங்கள். இப்போ சரி, சாப்பிட்டு பார்க்கலாம். காரக்குழம்புல முக்கி நம்ம சாப்பிட்டதுல உப்புமா வின்னர். சொன்னபடி கரெக்டாக நடந்துனாங்க. உப்புமாவோட இடியாப்பம் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது, நல்லா இருக்கு. இப்போ வந்து வின்னர் யாருன்னு சொல்லிடுறேன். நம்ம வந்து டைமிங் படி தான் இதை வந்து நம்ம கன்சிடர் பண்ணோம். சொன்ன டைமிங்க்கு யார் பெஸ்ட்டாக கொடுத்தாங்க, டேஸ்ட்லையும் பெஸ்ட்டாக கொடுத்தது யாருன்னா ஃபர்ஸ்ட் இடியாப்பம், செகண்ட் பார்த்தீங்கன்னா உப்புமா, அவங்களும் டைமிங் படி டேஸ்ட் நல்லா கொடுத்தாங்க. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் வந்து டைமிங் படி டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. ஆனால் குவான்டிட்டி கரெக்டாக மேட்ச் ஆகல. போட்டது எல்லாமே பாப்கார்னாக வரல. ஒரு 30-40 வேஸ்ட் ஆயிடுச்சு. ஃபோர்த்து வந்து மேகி கதை என்னன்னு தெரியல. நம்ம கரெக்டாக தான் செட் பண்ணோம். அவங்க சொன்னபடி எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். தண்ணி கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் ஒரு 20 செகண்ட் 30 செகண்ட் மேட்ச் ஆயிருந்ததுன்னா கரெக்டாக மேட்ச் ஆகிட்டு இருக்கும். சரி, மேகி அப்படியே காலி. லாஸ்ட்டாக பிரியாணி சொன்னபடி குக்கும் ஆகல, டேஸ்ட்டும் நல்லா இல்லை, அந்த டைமிங்கு மேட்சும் ஆகலை, அது ப்ரைஸுக்கு மேட்சும் ஆகலை. ஸோ பிரியாணி தான் நம்ம வாங்கினதுலேயே ரொம்ப கஷ்டப்படுத்தின விஷயம். ஓகேப்பா, எப்படியோ நம்ம ஒரு புது கண்டென்ட் பண்ணியிருக்கோம். கொஞ்சம் வித்தியாசமாக யோசிச்சு இதோட கருத்துக்களையும் கமெண்ட்டில் போடுங்க. நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு பாட்டு வேணா கூட கேளுங்க, தேடி பண்ணி கொடுக்குறேன். ஓகேவா? இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம், பாய். இடியாப்பா சாப்பிட்டு 10 தூங்க வேண்டியது தான்.